எப்படி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வெளியில வந்து காவேரி கூட போயிருக்காங்க. காவேரியும் ரொம்ப தைரியத்தோட வச்சுக்கிட்டு நம்ம பசுபதி ஆளுக்கிட்டலாம் தப்பிச்சு எப்படி வெண்ணிலாவை எப்படியாவது கோர்ட்டில் கொண்டு போய் சார் நினச்சி ஒப்படைச்சிடணும். அப்போ வந்து விஜய் எப்படியாட்டி வெளியே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு காவேரி ஒவ்வொரு முயற்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பசுபதி செட் பண்ணி வச்சிருக்க வக்கீல வந்து தாறுமாறாக கேள்வி கட்டி எப்படியாவது விஜய் வெளியிடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் பசுபதி உள்ள மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் மேலே எல்லா பிள்ளையும் தூக்கி போட்டு பருமாண்டா விஜய் உள்ள தூக்கி வைக்கிறதுக்காக திட்டம் போட்டுட்டு இருக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கம் விஜய் தரப்புல இருந்து வைக்கணும் எவ்வளோ பேசி பார்க்கலாம், ஜட்ஜது கொஞ்சம் கூட மனசாட்சி இறங்குற மாதிரி தெரியல. இந்த பக்கம் விஜய் வந்து இந்த பசுபதியை செட் பண்ணி வச்சிருக்க வக்கீல் பேசுறதெல்லாம் பார்த்து அப்படியே மனம் உடைஞ்சு போய் நிற்கிறாங்க. நம்ம விதி இதான் முடிஞ்சு போச்சு, அது மட்டும் இதுக்கப்புறம் யாருன்னு நம்ம காப்பாற்ற முடியாது போல. காவேரி வேறு எங்கே எப்படின்னு தெரியல. காவேரி கடைசியாக பார்த்துட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாசலே பார்த்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம தாத்தா பாட்டிலாம் ரொம்ப கண்கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னா விஜய் எப்படி வெளியே கொண்டு வர மாட்டாங்க போல. அது மட்டும் இல்லாமல் எல்லா சாட்சியும் விஜய்க்கு எதிராலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஒன்று ஜட்ஜு வந்து நம்ம விஜய்க்கு எதிராக தீர்ப்பு சொல்கிறதுக்காக எழுத ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம காவேரி வில்லா வந்து நிற்கிறாங்க. அப்போது வில்லா வந்து நிறுத்துங்க அவனோட ரொம்ப சொல்லலாம் அப்படி சொல்கிறாங்க. கேட்டோம்னா அங்கேருந்து எல்லாருமே செம்ம ஷாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. பூஜை செம்ம ஷாக்கோட நிலையே பார்த்துட்டு இருக்காங்க. ஜட்ஜு வந்து நீ யாருமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே காவிரி இந்த இடத்துக்கு வந்து இவங்க தான் முக்கியமான சாட்சி சார், அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது எங்களை பேசுறதுக்கு அனுமதிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜுக்கிட்ட கை எடுத்துக்கோம்னா ஜட்ஜும் சரிம்மா அப்படி சொன்னால் வில்லா வந்து நடந்த விஷயத்துல சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் என்னை கொன்னதா சொல்லிட்டு எங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அது மட்டும் நல்லா தான் இருக்குது. என்னை தள்ளி விட்டுட்டு கொல்ல போகிறது எந்த ஒரு இதுக்குமே இது விஜய் காரணம் கிடையாது, விஜயம்ல எந்த ஒரு தப்பு கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசுபதி தான், அது மட்டும் அந்த பசுபதி தான் என்னை கொல்லப்பதான் தள்ளி விட்டது எல்லாமே அவன் தான். இப்போ பொய்யான கேஸை போட்டு விஜயை மாட்டி விட வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமும் அவன் தான். அவனை நீங்கள் முதல்ல பிடிங்க சார் அப்படி சொல்லிட்டு நம்ம வெளியில வந்து கோர்ட்டில் எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தாத்தா பாட்டிலாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ காவிரி கண்களைங்கிட்டே விஜயை பார்த்துட்டாங்க. விஜய் வெளியில பார்த்து முறைச்சிக்கிட்டு இருந்தாலுமே ஒரு கடத்தில் வெளியில எப்படியோ அந்த உண்மையை சொல்லிட்டாங்க. ஆனால் விஜய்க்கு எப்படியாவது தெரிய வரும்னு காவிரி வந்து வெண்ணிலா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்ததெல்லாம் எப்படிதான் தெரிய வரப்போகுது. அதே மாதிரி வெண்ணிலா வந்து காவிரி வயிற்றுல வர குழந்தைக்காக விஜய் விட்டு கொடுத்துருவாங்களா, எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு விஜய்க்காக மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்க போகிறாங்க. விஜய் வந்து இதில் எப்படிதான் சமாளிச்சு வெளியே வரப்போங்க தெரியல. கூடிய சீக்கிரம் விஜய் காவிரி யாரெல்லாம் ஒன்று சேர் நினைக்கிறீங்க எல்லாருமே வீடியோ கிளிக் பண்ணிங்க. இனிமேல் தான் மகாநதி சீரியலில் இன்ட்ரெஸ்டிங்கான இப்போ சொல்ல போகுது. ஏன்னா நம்ம எல்லாரும் நினச்ச மாதிரி வெண்ணிலாவால் எப்படி விஜய் வெளியே வந்துட்டாரு, அது மாதிரி பசுபதியை உள்ளத்துக்கும் மாட்ட போகிறாங்க. நம்ம வெண்ணிலா கொடுத்த சாட்சியால் விஜய் வந்து நம்ம காவிரி பண்ணி கொடுத்த சத்தியத்தினால விஜய் எப்படி தான் நம்ம முடிவெடுக்க போகிறால பொறுத்து இருந்து வரப்போகிற வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.